சூட்டி செம்மாந்தனுக்கும் எம் தமிழுக்கும் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தால் என்ற கொள்ளைக்கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் நடுவ பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது தலை சிறந்த பெயராக அறியப்பட்டவர். கப்பலோட்டிய தமிழன் என்ற பெருமையோடு அழைக்கப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். இந்த விடுதலை போராட்டத்தின் போது தன்னையே மெழுகா ஏற்படுத்தார் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இவர் தூத்துக்குடியில் உள்ள ஓட்டப்பிடாரத்திலே 1872 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் உலகநாதன் மற்றும் இவருடைய தாயார் பெயர் பரமாயி அம்மாள். இவரது பெயர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. இவர் தனது பெயரை தேசத்தின் தேச கீதத்தில் இணைத்துக் கொண்டார். எனவே வந்தே மாதரம் சிதம்பரம் பிள்ளை என்றும் அழைப்பர். இவர் இப்படி தனது பெயரை மாற்றிக்கொண்டது தேசத்தின் பக்தியை காட்டுகிறது. ஆங்கிலேயரின் கையிலிருந்து தம் மக்கள் விடுதலை பெற வேண்டும், தம் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர். ஆங்கிலேயருக்கு சவால் விடும் வண்ணமாக தனது சொத்து அனைத்தையும் விற்று 2 கப்பல்களை வாங்கினார். அதற்கு எஸ்.எஸ். லாவோ என்றும் எஸ்.எஸ். காலியா என்றும் பெயரும் உண்டு. இவரால் தான் சுதேசி கப்பல் திட்டம் தொடங்கப்பட்டது. இவர் தன்னை காங்கிரஸ் இயக்கத்திலும் இணைத்துக் கொண்டார். நாம் இவரை தியாகி என்போம். ஆனால் ஆங்கிலேயர்கள் இவரை தேச துரோகி என்று சிறைச்சாலையில் அழைத்தனர். சிறைச்சாலையில் மாட்டிற்கு பதிலாக செக்கிழுத்தார் சிதம்பரம் பிள்ளை. எனவே செக்கிழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்படுகிறார். சிறைச்சாலை இருந்தபடியே தனது எழுத்துப்படியை தொடங்கினார். அங்கிருந்துதான் தனது சுயசரிதை எழுதினார். இருப்பினும் தனது தேச தியாகத்தை கைவிடவே இல்லை. விடுதலை பெற்று வீட்டிற்கு திரும்பிய போதும் தனது வாழ்க்கையில் சோகமும் துக்கமும் வருத்தமும் மட்டுமே மிஞ்சியது. அவரை பற்றி இந்த வார்த்தையை நாம் உங்களோடு சொல்வதற்காக பெருமைப்படுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.